Daily. Taste the Daily. ஒரு கவர்னரை நீங்க ஒரு ஈவென்ட்க்கு கூப்பிடுறீங்க அப்படின்னா the event should start with national anthem and end with national anthem. இதுல இப்ப எங்க பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹைரார்கில எது முதல்ல பாடணும், எது அப்புறம் பாடணும். இப்ப நான் சுப்ரீம் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்றதுக்காக, எனக்கு லா தெரியும் அப்படின்றதுக்காக ஜட்ஜு முன்னாடி போய் நான் நின்று நீங்க அந்த கேஸ்க்கு இந்த மாதிரி நீங்க ஜட்மெண்ட் கொடுத்தீங்கல்ல, என் கேஸ்க்கும் அதே மாதிரி ஜட்மெண்ட் கொடுக்கணும்னு நான் சொல்ல முடியாது இல்லையா. தமிழ்தாய் வாழ்த்தை எப்ப பாடணும் அப்படின்னா நேஷனல் ஆந்தம்க்கு அப்புறம் பாடிக்கலாம். ஆனா நம்ம ஆளுங்க அப்படி பண்ண மாட்டாங்களே. அப்புறம் எப்படி ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றது? கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணாதானே அப்பனா அது ஒரு, அதாவது நேஷனல் ஆந்தமே ஒரு நார்தன் பார்ட் ஆயிடுச்சு. நேஷனல் ஆந்தமா ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பாரதியாரு. அது தமிழ்ல மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேட் ஆயிருந்திருக்கு. அந்த அளவுக்கு நம்ம உணர்ச்சி பூர்வமா நம்ம ஒரு நாடு அப்படின்னு இருந்த ஒரு ஸ்டேட் இது. தேங்க்ஸ் டு சோ கால் திராவிட மாடல், அது என்னன்னு நமக்கு டிஃபைன் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். பட் வாட் எவர் இட் இஸ், அவங்கனால இப்ப நம்ம இப்படி என்னன்னே தெரியாம இப்ப நின்றுட்டு இருக்கோம் பாருங்க. என்னது நேஷனல் சாங்னா என்ன அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நம்ம நின்றுட்டு இருக்கோம். இல்ல வந்தே மாத்திரம் ஜெய் ஹிந்த்ன்ற 2 வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஆன்டி தமிழியன். நேஷனல் சாங் நான் ஏன் பாடக்கூடாது? நான் இந்தியன் கிடையாதா? நான் என்ன பாகிஸ்தான் சாங்கா பாடுறேன்ப்பா? தமிழ்ல மொழிபெயர்த்து அதை நீங்க பாட சொல்லலாம்ல, அப்ப மேக்ஸிமம் எதிர்ப்பு வராதுல்ல அப்படின்னு ஒரு கருத்துக்களை சில பேர் ஐடியாலஜியே கொடுக்குறாங்க. இது எப்படி நம்ம ஏத்துக்கலாம்? அந்த ஹிந்தியில பாடுறதா கரெக்டா இருக்குமா, இல்ல அவங்கவுங்க மாநில மொழிகள்ல மொழிபெயர்த்துக்கிட்டு பாடினா சரியா இருக்கும்? இன்னைக்கு நீங்க நேஷனல் சாங்க மொழிபெயர்ப்பீங்க, நாளைக்கு நேஷனல் ஆந்தமையும் மொழிபெயர்ப்பீங்களா? நேஷனல் ஆந்தம் பெங்காலி தானே, பெங்கால்ல தானே பண்ணிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நேஷனல் சாங்குங்க, ஓகே நான் என்னோட ஸ்டேட்ல படிக்கிறேன், நாளைக்கு நேஷனல் ஆந்தம் இல்ல நானும் வேற ஸ்டேட்ல பாடுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு அப்புறம் என்னத்துக்கு இது இந்தியா ஒரு யூனியனு? எதுக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்? இதுக்கு எதுக்கு நம்ம எல்லாம் ஒரு கட்டுப்பாடுல இருக்கோம்? எல்லாம் தனித்தனியா இப்போ யூரோப்ல இருக்கிற மாதிரி அவன் ஒரு நாடு நடத்திட்டு இருக்கிற மாதிரி நம்ம நடத்திருக்கலாம். பட் நம்ம நடத்த மாட்டோம். இதுதான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல இந்த திராவிட மாடலே என்னன்னு பாத்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டை பிரிச்சுக்கணும் அப்படின்னு தான் பாக்குறாங்க. பட் தட்ஸ் ஒன் திங் which is never going to happen வச்சுக்கோங்க. அப்ப யூனிட்டி இன் டைவர்சிட்டி எங்க இருக்கு? யூனிட்டி இன் டைவர்சிட்டி தானே நம்மளோட ஸ்ட்ரென்த். அது எங்க போச்சப்போ? இவ்வளவு வேற மொழியில நாங்க இருந்தாலும் நாங்கெல்லாம் ஒரே மொழியை நிற்போம் அப்படின்றது தானே யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அப்படித்தானே இருந்துகிட்டு இருக்கோம் இத்தனை நாளா. அரசியல் பண்றதுக்கு கொஞ்சம் மனசாட்சி இருக்கணும். அரசியல் பண்றோன்ற பேர்ல நாட்டை உடைச்சு சுக்குநூறு ஆக்க கூடாது. அரசியல் பண்ணணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா அரசியல் எவ்வளவு தூரத்துக்கு பண்ணணும்? அரசியல் பண்றோம்னு சொல்லிட்டு நாட்டையை வித்துற முடியாது இல்லையா. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பிரியதர்ஷினி ராகுல் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் அரவிந்த். மேம், தாவேகா ஆட்சி அமைச்ச உடனேயே ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அதாவது தமிழ்தாய் வாழ்த்தை பின்னுக்கு தள்ளி முதலாவதாக வந்தே மாதரம் பாடப்பட்டிருக்கிறது. இது பாஜகவின் அவர்களுடைய செயல்பாடு சொல்றதுக்கெல்லாம் செயல்படக்கூடிய வகையில இருக்குது தாவேகாவுடைய இந்த செயல்பாடு அப்படின்னு விமர்சனங்கள் வந்தது. உடனே அதற்கு ஆதவர்ஜனாவும் மறுப்பு தெரிவிச்சு இந்த ஆளுநர் நிகழ்ச்சினால அவங்க போட்டாங்க. நாங்க எங்களோட நிகழ்ச்சிகள் எல்லாம் தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த கன்ஃபியூஷன்? வந்தே மாதரம் ஒரு பக்கம் அதான் முதல்ல போடணும் அப்படின்னு சட்டமே ஏற்றிட்டாங்க. ஆனா இங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க. என்ன காரணம்? அதாவது அரவிந்த், ஏதாவது ஒரு பிழப்பு ரெண்டுத்துக்கும் நார்த் சவுத் இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த திராவிட மாடல் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. இந்த திராவிட மாடலோட என்ன எசன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு சவுத்தையும் நார்த்தையும் பிரிச்சு வச்சிடணும். அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேஷனலிசம் அப்படின்ற ஒரு கான்செப்டே நமக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப கம்மி. தமிழ் பற்று அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல கொண்டு போயிட்டு நாடு நம்மளோட நாடுதான், அந்த நாட்டுல தமிழ்நாடும் ஒரு பார்ட்டு. நமக்கு இப்ப காஷ்மீர்ல யாராவது இறந்து, சோல்ஜர் யாராவது அடிபட்டு இறந்து போனாருன்னா கூட அதை நமக்கு வலிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வெரி அன்பார்ச்சுனேட்லி தமிழ்நாடு கிடையாது. ஆனா நம்ம பக்கத்துல இருக்கிற கேரளாக்கு அது வலிக்கும். ஏன்னா கேரளால இருக்கிறவங்க இன்னமும் கனெக்ட் பண்ணுவாங்க அவங்களோட கம்யூனிசமோட பிலாசபியா இருக்கலாம். ஸோ இந்த திராவிட மாடல் அப்படின்ற பேர்ல, ஸோ டெக்னிக்கலி திராவிடம் அப்படின்னா எல்லா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸுமே வந்திருக்கணும். எப்படி திராவிடம் வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நின்னுதுன்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது விஷயம், இந்த திராவிட மாடல் என்ன அப்படின்றது யாருக்குமே புரியாத ஒரு விஷயம். மூணாவது ஒரு விஷயம், திராவிட மாடல் இவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், இவங்களோட அஜெண்டா பிரகாரம் தமிழ்நாட்டை நார்த் இந்தியாவோட பிரிச்சு வைக்கணும். இதுதான் திராவிட மாடல்.
சோ அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுமோ எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்து எப்படிலாம் மக்களை குழப்ப முடியுமோ அப்படிலாம் குழப்பி எஜுகேஷன் சிஸ்டம் வந்து கையில வச்சுக்கிட்டு மக்களுக்கு சொல்லி கொடுக்கறதே, ஏன்னா இப்ப நம்ம படிக்கிறது தானேங்க நம்ம அறிவு அப்படின்றது, அந்த படிப்பையே வந்து பேசிஸா வச்சுட்டு இல்ல இது சரி இது தவறு அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்டி ஹிந்தி கான்செப்டாவே வந்து நம்மளையும் படிச்சு அப்படியே மேல கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த பிரின்சிபிள்ல வந்து ஒரு 6 ஸ்டான்ஸா, அதாவது நம்ம வந்தே மாத்திரம்ல இருக்கிற ஒரு 6 ஸ்டான்ஸா வந்து கிட்டத்தட்ட ஒரு 75 வருஷமா 77 வருஷமா வந்து நம்ம பாடாமலே வச்சிருந்த ஒரு ஸ்டான்ஸா. பங்கிம் சந்திர சாட்டர்ஜி வந்து ஃபர்ஸ்ட் எழுதும் போது இருந்த ஸ்டான்ஸா, ஆனா சடனா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டான்ஸாவை அப்படியே தூக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பாட்டை நம்ம பாடிட்டு வந்திருக்கோம். நானும் சின்ன வயசுல அதுதான் படி கத்துட்டு இருந்திருக்கேன். ஆனா இப்ப சடனா அதுக்கப்புறமா வந்து ரிசர்ச் பண்ணி அதோட பழைய பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா இந்த 6 ஸ்டான்ஸா அங்க இல்ல. எதனால இந்த 6 ஸ்டான்ஸா எடுத்துட்டாங்க அப்படின்னா, பாரதம் வந்து எப்படி இருக்கணும், எந்த மாதிரி வந்து நம்ம ஓகே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நேஷனல் ஆந்தம் அண்ட் நேஷனல் சாங் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ். நேஷனல் ஆந்தம் இருக்கும்போது எதுக்கு ஒரு நேஷனல் சாங், நம்ம அது இன்னொன்னு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நேஷனல் சாங் அப்படின்றது வந்து நம்மளோட என்ன சொல்றது, நாட்டோட அழக சொல்றது, நாட்டோட பெருமையை பத்தி பேசுறது, நாட்டோட விசாலத்தை பத்தி பேசுறது, காஷ்மீர் பத்தி பேசுறது, பஞ்சாப் பத்தி பேசுறது, கன்னியாகுமரி பத்தி பேசுறது, ஹிமாலயாஸ் பத்தி பேசுறது, விந்தியாஸ் பத்தி பேசுறது, இந்த மாதிரி ஒரு செழிப்பான நாடு நம்ம. ஸோ நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும் அப்படின்றது நேஷனல் ஆந்தம். இது வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு, அதாவது நம்மளோட அதாவது பாரதத்தோட புகழ்ந்து பேசுற புகழ்ந்து பாடுற ஒரு சாங், அது ஒரு ஆந்தம். நேஷனல் சாங் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அது வார் கிரை. வார் கிரைனா என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு என்னது போராட்டத்தனத்துல நீங்க இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு ஒரு வெறி எரிய நாடு எனக்கு முக்கியம் அப்படின்னு போய் முன்னாடி போய் நான் செத்தாலும் பரவாயில்ல என் நாட்டுக்காக நான் சாவேன் அப்படின்ற ஒரு ஸ்பிரிட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு வெறி ஏத்துறதுக்கு வந்து உங்களுக்கு முதல்ல நாடுனா என்னன்னு தெரியணும். நாடா நம்ம எல்லாம் ஒரு என்டிட்டின்னு உங்களுக்கு புரியணும். அதாவது காஷ்மீர்ல இருக்கிறது வேற நாடு, நாங்க வந்து வேற நாடு, எங்களுக்கும் அந்த நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நம்ம ஊர்ல சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அதெல்லாம் கிடையாது. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இது ஒரு நாடு. ஏன் தமிழ்நாட்டுல இருக்கிற சோல்ஜர்ஸ் போய் அங்க காஷ்மீர்ல போய் அடிப்பட்டு சாவது கிடையாதா, எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. பட் ஆனா அந்த ஸ்பிரிட்டை வந்து நமக்கு தெரியாமலே இந்த திராவிட மாடல் நம்மள கொண்டு வந்தாச்சு. சோ இந்த நேஷனல் சாங் அப்படின்றத அதை பத்தி எடுத்து சொல்றது. வார் கிரை, இந்த ஜெய் ஹிந்த் அப்படின்றது, வந்தே மாத்திரம் அப்படின்றது, அதே மாதிரி வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்றது. வெற்றிவேல் வீரவேலே ஒரு வார் கிரை, அதாவது போராடுற டைம்ல வந்து வெற்றிவேல் வீரவேல் அப்படின்றது இனிக்கும் ஆர்மில பெரிய பெரிய பேட்டில் ஃபீல்ட்ஸ்ல வந்து சொல்ற ஒரு வார் கிரை அது. அதே வந்து ஜெய் மாதா தி அப்படின்றது, அம்மன் பத்தி பேசுறது, இதெல்லாமே வந்து ஒரு வார் கிரை. எதனால இது சொல்றாங்கன்னா அது சொன்ன உடனே ஒரு ஸ்பிரிட் ஏறும் உங்களுக்கு. சோ அந்த ஸ்பிரிட் ஏறும்போது இந்த நேஷனல் சாங் அப்படின்றத அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் நம்ம, என்ன நம்ம ரூட்ஸ், நம்மளோட கலாச்சாரம் என்ன, நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம், இந்த பிரிட்டிஷர்ஸ் கையில மாட்டிருக்கோம், எத்தனை பேர் உயிர் விட்டுருக்காங்க இதுக்காக, எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறோம், பாரத் மாதாக்காக கஷ்டப்படுறோம், இந்த நாட்டுக்காக கஷ்டப்படுறோம். இந்த பாரதத்தையே ஒரு அம்மா அப்படின்ற ஒரு ரூபத்துல கொண்டு வந்தா மட்டும்தான் நம்ம எல்லாரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்ற கான்செப்ட்ல ஒண்ணு சேருவோன்றதுனால வலிக்கும் நமக்கு அப்படின்றதுனால இதை வந்து ஒரு பாரத மாதா அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்து எல்லாரையும் ஒண்ணு சேர்த்தது. சோ ஒரு ஸ்டான்ஸாவும் நீங்க அதோட எக்ஸ்பிரஷன் பாத்தீங்கன்னா அதை படிக்கும் போது நமக்கு புல்லரிக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட்டடான ஒரு சாங் தான் வந்து நேஷனல் சாங். சோ நேஷனல் சாங் இருக்கிறதுனால ஸ்டேட் சாங்லாம் என்ன கம்மியா, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஒரு ஸ்டேட்லயுமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகான என்ன சொல்றது, அவங்களுக்கான ஒரு தனித்துவ கலாச்சாரம், அவங்களுக்கான ஒரு பாஷை, அவங்களுக்கான ஒரு லைஃப் ஸ்டைல், அவங்களுக்கான ஒரு ஜியோகிராபிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப நம்ம தமிழ் தாய் வாழ்த்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 வருஷமா நம்ம பாடிட்டு இருக்கிற ஒரு பாட்டு. இந்த நேஷனல் சாங் வந்து ஒரு 150 வருஷம் ஆயிடுச்சு. இப்பதான் 150 வருஷம் நம்ம போன வருஷம் நம்ம செலிப்ரேட் பண்ணோம். சோ சச் பீங் த கேஸ், நேஷனல் சாங் இருக்கும்போது ஸ்டேட் சாங்ஸ் வந்து எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் இருக்கா அப்படின்னீங்கன்னா கிடையாது. ஒரு 15-16 ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் ஸ்டேட் சாங்ஸ் இருக்கு. மற்ற ஸ்டேட் சாங்ஸ்க்கு வந்து கிடையாது. இப்போ மகாராஷ்டிராக்கு இருக்கு, தமிழ்நாடுக்கு இருக்கு, ஆந்திராக்கு இருக்கு, அந்த மாதிரி ஒரு 15 ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் ஸ்டேட் சாங் இருக்கு. மற்றதுக்கெல்லாம் ஸ்டேட் சாங்ன்ற கான்செப்ட் கிடையாது. ஸோ ஸ்டேட் சாங்ன்ற கான்செப்ட் இல்லைன்னா அவங்க கம்மியானவங்க நம்ம அதிகமானவங்க அதெல்லாம் கிடையாது. பட் ஸ்டேட் சாங் அப்படின்ற கான்செப்டே அவங்க கிட்ட கிடையாது. அங்க எல்லாமே வந்தே மாத்திரம் தான், நம்ம எல்லாம் ஒண்ணு, எனக்கு தனியா எதுவுமே தேவையில்லை அப்படின்றது. பட் ஆனா நம்ம வந்து we have a rich culture, நம்ம அதை பத்தி நம்ம குழந்தைங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கணும்ன்றதுனால நம்ம ஸ்டேட் சாங் பாடிட்டு வரோம், பாடணும், அதுதான் சரி. இப்போ இது ஒரு பக்கம். இதுல வந்து இப்ப எங்க பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹைரார்கில.
எது வந்து முதல்ல பாடணும், எது வந்து அப்புறம் பாடணும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இவர் என் ரவி அவர்கள் இருந்தபோது கூட நிறைய ஒரு ஒரு கவர்னர் ஈவெண்ட்ல அவர் ஈவெண்ட்ல இருந்து ஏஞ்சி வெளியில போயிட்டாரு. ஏன்னா சிலதுலாம் வந்து புரோட்டோகால் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நான் வந்து சுப்ரீம் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்றதுக்காக, எனக்கு லா தெரியும் அப்படின்றதுக்காக ஜட்ஜு முன்னாடி போய் நான் நின்னு நீங்க வந்து அந்த கேஸ்க்கு இந்த மாதிரி நீங்க ஜட்மெண்ட் கொடுத்தீங்கல்ல, என் கேஸ்க்கும் அதே மாதிரி ஜட்மெண்ட் கொடுக்கணும்னு நான் சொல்ல முடியாது இல்லையா? அதே மாதிரி இப்ப நான் போய் கோர்ட்டுக்கு போறேன், நான் கருப்பு கவுன் போட்டுட்டு வர மாட்டேன், நான் ஜீன்ஸ் பேண்ட் தான் போட்டுட்டு வருவேன் என்னால சொல்ல முடியாது இல்லையா? சோ சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, ரூல் ஆஃப் லான்னு ஒண்ணு இருக்கு. சிலது வந்து டிசிப்ளின், என்ன சொல்றது, ஒரு ஒரு என்ன சொல்றது, தட் இஸ் த ஃபார்மேட் அப்படின்றதுலாம் ஒரு பிராக்டிஸா நம்ம பண்ணிட்டு வருது. அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ண முடியும், ஒரு என்டிட்டியா ஃபங்க்ஷன் பண்ண முடியும், இவ்வளவு பெரிய கண்ட்ரியா நம்ம ஒன்னா நடத்த முடியும். இதெல்லாமே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுனால தான் ரூல் ஆஃப் லாவை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹைல வச்சாச்சு. ஸோ ஒரு பக்கம் இது இருக்கும் போது, இன்னொரு பக்கம் ஒரு கவர்னரை நீங்க ஒரு ஈவெண்ட்க்கு கூப்பிடுறீங்க அப்படின்னா, த ஈவெண்ட் ஷுட் ஸ்டார்ட் வித் நேஷனல் ஆந்தம் அண்ட் எண்ட் வித் நேஷனல் ஆந்தம். இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த என்ன சொல்றது ஆர்டர்ஸ். ஹோம் மினிஸ்ட்ரி டிசைட் பண்ணுவாங்க, ஹோம் மினிஸ்ட்ரியோட ஆர்டர். அந்த ஈவெண்ட்ல கவர்னர் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் பாட்டை தமிழ்தாய் வாழ்த்து பாடிட்டாங்க இன்ஸ்டெட் ஆஃப் சிங்கிங் நேஷனல் ஆந்தம். சோ நான் என்ன சொல்றேன், எந்தெந்த விஷயத்துல முடியுமோ, அதாவது இதெல்லாம் சென்சிட்டிவான விஷயங்க. தமிழ் பொண்ணு எனக்கும் வலிக்கும், தமிழ்தாய் வாழ்த்தை பத்தி தப்பா பேசினா நமக்கும் கஷ்டமா இருக்கும். தமிழ்தாய் வாழ்த்தி பாடிதான் நானும் வந்து ஸ்கூல்ல இருந்து வெளியில வந்தேன். பட் ஸ்டில் தமிழ்தாய் வாழ்த்தை வந்து எப்ப பாடணும் அப்படின்னா நேஷனல் ஆந்தம்க்கு அப்புறம் பாடிருக்கலாம். ஆனா நம்ம ஆளுங்க அப்படி பண்ண மாட்டாங்களே. அப்புறம் எப்படி ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றது? கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணாதானே அப்பனா வந்து அது ஒரு, அதாவது நேஷனல் ஆந்தமே ஒரு நார்தன் பார்ட் ஆயிடுச்சு. நேஷனல் ஆந்தம், நேஷனல் சாங்லாம் நம்ம தான், பாரதியார் தான் ஃபர்ஸ்ட். அது இன்னொரு முக்கியமான விஷயம். நேஷனல் சாங் வந்து பாரதியார் தான் ஃபர்ஸ்ட் அதை வந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்றாரு. அதுக்கப்புறமா தான் மத்தவங்க எல்லாம் வேற வேற லாங்குவேஜ்க்கு டிரான்ஸ்லேட் பண்றாங்க. நேஷனல் ஆந்தமா ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பாரதியாரு. அது வந்து தமிழ்ல மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேட் ஆயிருந்திருக்கு. அந்த அளவுக்கு வந்து நம்ம உணர்ச்சி பூர்வமா நம்ம ஒரு நாடு அப்படின்னு இருந்த ஒரு 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 ஸ்டேட் இது. தேங்க்ஸ் டு சோ கால் திராவிட மாடல், அது என்னன்னு நமக்கு டிஃபைன் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். பட் வாட் எவர் இட் இஸ், அவங்கனால இப்ப வந்து நம்ம இப்படி என்னன்னே தெரியாம இப்ப நின்றுட்டு இருக்கோம் பாருங்க. என்னது நேஷனல் சாங்னா என்ன அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஸோ சச் பீங் த கேஸ், புரோட்டோகால்னு ஒண்ணு ஃபாலோ பண்ணணும். ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்னா ஒரு புரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும். ஒரு வந்து பதவியேற்பு விழானா ஒரு புரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும். மேம் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, நீங்க சொன்னீங்கல்ல இந்த வந்தே மாதரம் அப்படின்றத இந்த இருட்டடிப்பே செஞ்சுட்டாங்க அப்படின்னா, திராவிட மாடல், இந்த திராவிட மாயை வந்த ஒண்ணுதான் கொஞ்சமா இது போயிடுச்சு. ஏன்னா எனக்குமே பள்ளி பருவத்துல வந்தே மாதரம் சொன்னதான் ஞாபகம் இருக்கு. அப்புறம் கல்லூரி வந்து இப்ப வேலைக்கு வந்தோன்னு இந்த வந்தே மாதரமே என்னன்னு மறந்து போச்சு எனக்கு. இப்ப இந்த வந்தே மாதரத்தை மொத்தமா இல்ல வந்தே மாத்திரம் ஜெய்ஹிந்த்ன்ற 2 வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஆன்டி தமிழியன். அதாவது எப்படின்னா, என்சிசில இருந்தேன் நானு, காலையும் சாயந்தரமும் இதுதான் வந்தே மாத்திரமோ ஜெய்ஹிந்த் சொல்லிதான் நம்ம வளர்ந்துருப்போம். வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஜெய்ஹிந்த்னு சொன்னா எல்லாம் அப்படி திரும்பி பாக்குறாங்க, இதுன்னா வேற ஏதோ லாங்குவேஜ் பேசுற மாதிரி. அதாவது நான் என்ன கேக்குறேன், நாட்டை பத்தி நீங்க திரும்ப 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 பேசினாதானே உங்களுக்கு அது மேல ஒரு பற்று வரும். நாட்டை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சாதானே உங்களுக்கு அதை பத்தி பற்று வரும். அந்தமான் ஜெயில போய் ஒரு வாட்டி போய் அந்தமான் ஜெயில பார்த்து அந்த மாதிரி இருக்கிற வந்து 8க்கு 8 இடத்துல கிட்டத்தட்ட 4 பேர் 5 பேர் ஒரே இடத்துல இறுக்கி செத்து போயிட்டாங்க. நமக்கு வந்து இந்த சுதந்திரம் வாங்கி கொடுக்கறதுக்கு, அந்த சுதந்திரத்தை தான் இன்னைக்கு உட்காந்து நம்ம வந்து பந்தாடிட்டு இருக்கோம் அப்படின்றது நமக்கு புரிஞ்சாதானே இந்த நாட்டுக்கு நாளைக்கு நல்லது செய்யணும்னு நமக்கு வலிக்கும். இந்த விஷயம்லாம் நமக்கு புரிஞ்சாதானே நம்ம அம்மா யாரு, நம்ம அப்பா யாரு, நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம், நம்ம ரூட்ஸ் என்னது, நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு எதுக்கு சொல்றோம்? ஏன்னா அவங்க இப்படி இருந்திருக்காங்க, அவங்களுக்கு பிறந்த பேர பசங்க நம்ம இப்படி தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு அச்சம் இருக்கணும்ன்றதுனால. ஒரு சின்ன குடும்பத்துக்கே நம்ம இப்படி யோசிக்கும் போது, நாடு அப்படின்ற எவ்வளவு பெரிய என்டிட்டி. சர்தார் பட்டேல் எல்லாம் என்ன பண்ணாரு, எதனால நாட்டை ஒன்னா சேர்த்தாரு? 500 சில்லற குட்டி 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 இடமா இருந்தது, அதை மட்டும் இப்படி தனியா விட்டுருந்தாங்கன்னா என்ன இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய கலவரமே இல்லாம இது எல்லாத்தையுமே ஒன்னா கொண்டு வந்திருக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நேஷனல் சாங் நான் ஏன் பாடக்கூடாது? நான் இந்தியன் கிடையாதா? நான் என்ன பாகிஸ்தான் சாங்கா பாடுறேன்ப்பா? பாகிஸ்தான் ஆந்தம் பாடுற மாதிரி பண்ணா நேஷனல் சாங்க்கு நம்ம இதுல என்ன ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க முடியும்? மேம் இதுல எனக்கு ஒரே ஒரு சந்தேகத்தை மட்டும் நீங்க கிளியர் பண்ணணும் மேம். ஒரு தரப்பு எதிர்ப்பு, ஒரு தரப்பு ஆதரவு. ஆனா இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சிலர் இந்த வந்தே மாதரம் ஹிந்தியில இருக்கு, இதை அவங்கவுங்க மாநில மொழிகள்ல பாடிக்கலாம்ல, இப்ப நீங்க தமிழ்ல மொழிபெயர்த்து அதை நீங்க பாட சொல்லலாம்ல, அப்ப மேக்ஸிமம் எதிர்ப்பு வராதுல்ல அப்படின்னு ஒரு கருத்துக்களை சில பேர் ஐடியாலஜியாவே கொடுக்குறாங்க. இதை எப்படி மேம் ஏத்துக்கலாம்? அந்த ஹிந்தியில பாடுறதா கரெக்டா இருக்குமா, இல்ல அவங்கவுங்க மாநில மொழிகள்ல மொழிபெயர்த்துக்கிட்டு பாடினா சரியா இருக்குமா?
சரி, மாநில மொழியில மொழி பெயர்த்திருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் தான் சொன்னேன், பாரதியார் பண்ணியிருக்காரு. பாரதியார். அது ஏன் ம் பண்ணியிருக்காருன்னா, அதோட அதோட என்ன சொல்றது, அதோட இன்டென்சிட்டி நமக்கு புரியறதுக்காக பண்ணியிருக்காரு. சரி, ஒரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அடுத்த என்ன சொல்றது, ஒரு கண்ட்ரி, யூரோப்ல இருக்கிற ஒரு கண்ட்ரியும் நம்ம ஒரு ஸ்டேட் மாதிரி தான். இப்போ வந்து யூரோப் அப்படின்றது ஒரு சிங்கிள் கண்ட்ரியா, இந்தியா மாதிரி ஒரு சிங்கிள் கண்ட்ரியா இருந்திருந்ததுன்னா, அது வந்து இந்தியா மாதிரி தான் இருந்திருக்கும். சின்ன 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 பிளேசஸ் தான் ஒரு கண்ட்ரி, யூரோப்பை பொறுத்த வரைக்கும். சோ அங்க நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட், ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து கல்ச்சர் மாறும், லாங்குவேஜ் மாறும். ஒரு கண்ட்ரில வந்து நீங்க பிரெஞ்சு பேசுவீங்க, இன்னொரு கண்ட்ரில ஜெர்மன், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேல போனீங்கன்னா ஸ்பானிஷ், அந்த மாதிரி இருக்கும். இந்தியாவும் அதே மாதிரிதான், ஒரு ஸ்டேட்ல ஒரு மாதிரி நம்ம இருப்போம். பட் நம்ம வந்து சி இந்தியா வந்து இப்போ சுருங்கி போச்சு. முன்னாடி வந்து பங்களாதேஷும் நம்ம கிட்ட தான் இருந்தது, பாகிஸ்தானும் நம்ம கிட்ட தான் இருந்தது, அங்க சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன் வரைக்கும் நம்ம கிட்ட தான் இருந்தது. அதுக்கப்புறம் பிரிச்சு பிரிச்சு இப்ப நம்மள இங்க வந்து நிக்க வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதனாலதான் நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட்னு சொல்லுவோம். இந்தியாவை வந்து கண்ட்ரின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, சப்கான்டினென்ட். ஒரு கான்டினென்ட், ஒரு கண்டமே, ஒரு சின்ன கண்டம் அப்படின்னு. இந்தியா அவ்வளவு பெருசா இருந்த ஒரு லேண்ட் மாஸ் அது. சோ எவ்வளவுதான் நம்ம இன்னும் உடச்சு உடச்சு எடுத்துட்டு போங்கன்னு சொல்றது. இதுக்கப்புறமா இருக்கிறத நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும் இல்லையா? சோ சச் பீங் த கேஸ், இப்போ நான் என்ன கேக்குறேன், வேற வேற ஸ்டேட்டுக்குள்ள இருக்கிறவங்க வேற வேற லாங்குவேஜ் நம்ம இதை மொழிபெயர்த்து நம்ம பாடுறோம் அப்படின்னா, ஒரு இஃப் அட் ஆல் தேர் இஸ் a சிங்கிள் பிளாட்ஃபார்ம், எப்படி நீங்க பாடுவீங்க? சோ இன்னைக்கு நீங்க நேஷனல் சாங்க மொழிபெயர்ப்பீங்க, நாளைக்கு நேஷனல் ஆந்தமையும் மொழிபெயர்ப்பீங்களா? நேஷனல் ஆந்தம் பெங்காலி தானே, பெங்கால்ல தானே பண்ணிருக்காங்க. சோ இன்னைக்கு நேஷனல் சாங்குங்க, ஓகே நான் என்னோட ஸ்டேட்ல படிக்கிறேன், நாளைக்கு நேஷனல் ஆந்தம் வந்து இல்ல நானும் வேற வேற ஸ்டேட்ல பாடுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு அப்புறம் என்னத்துக்கு இது இந்தியா ஒரு யூனியன்? எதுக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்? இதுக்கு எதுக்கு வந்து நம்ம எல்லாம் ஒரு கட்டுப்பாடுல இருக்கோம்? எல்லாம் தனித்தனியா இப்போ யூரோப்ல இருக்கிற மாதிரி அவன் ஒரு நாடு நடத்திட்டு இருக்கிற மாதிரி நம்ம நடத்திருக்கலாம், பட் நம்ம நடத்த மாட்டோம். இதுதான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சரி, தமிழ்நாட்டுல வந்து இந்த திராவிட மாடலே என்னன்னு பாத்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டை பிரிச்சிடணும் அப்படின்னு தான் பாக்குறாங்க. பட் தட்ஸ் ஒன் திங் which is never going to happen வச்சுக்கோங்க. சோ இதனால மட்டும்தான் இதெல்லாம் திணிக்கிறது. இப்போ இதே தலைவர் வந்து ஏன்பா ஒரு 2 நிமிஷம் வந்தே மாத்திரம் பாடுறதுல என்ன ஆயிட போகுது, பாடுங்க, பரவாயில்ல, நமக்கும் தெரியட்டும் என்ன நடந்திருக்கு அப்படின்றது, நமக்கு புரியணும். நமக்காக தானே சண்டை போட்டு உயிரை விட்டுருக்காங்க. அவங்க என்ன அவங்க வரைக்கும் சண்டை போட்டு உயிரை விட்டாங்க, நமக்காகவும் தானே பண்ணியிருக்காங்க. சோ என்னன்னு பாப்போம் அப்படின்னு இது சொல்லியிருந்தா இது இவ்வளவு கலவரம் கிடையாது. அன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இவர் கவர்னர் இருக்கும் போது ஃபர்ஸ்ட் நேஷனல் ஆந்தம் போட்டு அதுக்கப்புறமா தமிழ் தாய் வாழ்த்து போட்டிருந்தா கான்ட்ரவர்சியே கிடையாது. ஆனா கிரியேட் பண்ணணும் இல்லையா? சரி, எனக்கு இதுல என்ன ஒரு வருத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரவிந்த் கரெக்டுங்க, பாலிடிக்ஸ்ல இதெல்லாமே கரெக்ட், யூல் கிரியேட் திங்ஸ். ஆனா என்ன சொல்றது, நேஷனா நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கிற ஒரு சமுதாயத்தை அதை உடைக்க வேண்டாம்னு சொல்றேன் நான். நீங்க என்ன வேணா சொல்லுங்க, அவங்க மேல பழிய போடுங்க, நீங்க இவங்க மேல பழிய போடுங்க, அவங்க ஊழல் பத்தி பேசுங்க, நீங்க உங்க ஊழல் பத்தி அவர் பேசட்டும், அப்படி என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனா நேஷன் ஒரு என்டிட்டி இருக்கு பாத்தியா, இந்தியா அப்படின்ற ஒரு ஸ்பிரிட் இருக்கு பாத்தீங்களா, அதை உடைக்க கூடாது. அது வந்து பாவம். அது நம்ம எல்லாம் வந்து இது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒண்ணு சேர்ந்த ஒரு நாடுங்க இது. எடுத்தும் கவுத்தும் சொல்லிட்டு நம்மளோட சுயநலத்துக்காக நம்ம வந்து மக்கள் மனசை மாத்தி என்ன அப்படின்றத அவங்களுக்கு புரியாம இதுல எத்தனை பேருக்கு புரிஞ்சு பண்றாங்க நீங்க நினைக்கிறீங்க? என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க சாங் தேவை. இதுல இல்ல, இந்த விமர்சனத்தை மட்டும் கிளியர் பண்ணிடுவோம். நீங்க சொன்னபடி கரெக்ட். அதாவது இது இப்படி நம்ம தனித்தனியா மாநில வாரியாக பாடுறதுக்கு யூரோப் மாதிரி தனித்தனியா போயிடலாமே அப்படின்ற மாதிரி, ஆனா போகக்கூடாது. இப்படி இருக்கும்போது ஹிந்தி மொழியை மட்டும் நீங்க பிரதானமா வச்சீங்க அப்படின்னா மற்ற மொழிகளோட இது வந்து எந்த விதத்துல உயர்ந்தது? அப்ப ஏதாவது இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பழமையான மொழி தமிழ் எடுத்துக்கலாம், இல்ல வேற மொழிகளை எடுத்துக்கலாம். இந்தியை மட்டும் பிரதானமா வைக்கிறீங்க, மக்கள் தொகை அதிகமான பேசுறாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் அதை வைக்கிறீங்களே, ஏன் இங்கிலீஷ்ல கூட வைக்கலாமே? இப்படி எல்லாம் விமர்சன கருத்துக்கள் வருது, இதுக்கு என்ன மாதிரியான பதில் கொடுக்கலாம்? அதுதான் நான் என்ன கேக்குறேன். ஒண்ணு வந்து லார்ஜஸ்ட் ஸ்பீக்கிங் லாங்குவேஜ்னு ஒண்ணு இருக்கு. இன்ஃபேக்ட் இதை பத்தி நானே பேசியிருக்கேன். இப்ப வந்து தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, ஒரிசா, இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்ல எல்லாம் வந்து இன்னமும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்மளோட மதர் டங்கை மெயின்டைன் பண்றோம். அது ரொம்ப கரெக்ட், அப்படிதான் இருந்தாகணும். அதுல நோ செகண்ட் கொஸ்டின்ஸ் அபவுட் இட். ஆனா லார்ஜ்லி ஸ்போக்கன் லாங்குவேஜ் இன் த கண்ட்ரின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ லார்ஜ்லி ஸ்போக்கன் லாங்குவேஜ் இன் த கண்ட்ரி என்னன்னு பாத்தீங்கன்னா, சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது இங்கிலீஷ், நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது ஹிந்தி. ஆனா நீங்க நம்பர் வைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நார்த் இந்தியால இருக்கிறது வந்து இடம் நிறைய இருக்கிறதுனால ஸோ லார்ஜஸ்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஹிந்தி தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, கமிங் பேக் டு த சேம். இப்ப நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு நேஷனல் சாங்க மாத்திரலாங்க ஒரு ஸ்டேட்டுக்கு ஒண்ணு, நாளைக்கு நேஷனல் ஆந்தமையும் மாத்துவீங்களான்னு கேக்குறேன். அப்ப யூனிட்டி இன் டைவர்சிட்டி எங்க இருக்கு? யூனிட்டி இன் டைவர்சிட்டி தானே நம்மளோட ஸ்ட்ரென்த். அது எங்க போச்சப்போ? இவ்வளவு வேற வேற மொழியில நாங்க இருந்தாலும் நாங்கெல்லாம் ஒரே மொழியை நிப்போம் அப்படின்றது தானே யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அப்படித்தானே இருந்துகிட்டு இருக்கோம் இத்தனை நாளா. இதுதானே சரி, இப்படித்தானே இருக்கணும்.
இப்போ வேற வேற நேஷனல் சாங் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க வெளிநாட்டுக்கு போறீங்க, அங்க நேஷனல் சாங் பாடணும்னா எந்த லாங்குவேஜ்ல பாடுவீங்க? உங்களுக்குன்னு ஒரு ஃபேஸ் ஆஃப் ஐடென்டிட்டி இருக்கணும்லமா. இது நான் என்ன கேட்கிறேன், இப்போ வந்து என்ன நடந்தாலும் வந்து வந்து பிஜேபி மேல போகுதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து இட்ஸ் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் ஃபார் தெம், அது வேற விஷயம். பட் நான் என்ன கேட்கிறேன், இது இது எழுதுனது வந்து பிஜேபி கிடையாது இல்லையா? எழுதுனது வந்து காங்கிரஸ் மெம்பர்ஸ் தானே. இந்த நேஷனல் ஆந்தமா இருந்தாலும் நேஷனல் சாங்கா இருந்தாலும் அந்த டைம்ல பிஜேபியே கிடையாதுங்களே. எழுதுனதே வந்து ஐஎன்சில இருக்கிறவங்க தானே. இல்ல அதான் அவங்கதான் எழுதுனாங்க, அவங்க இருக்கும்போது. ஆனா அதே காங்கிரஸ் இன்னைக்கு எதிர்க்குதே. இத கொண்டு வரும்போது அதுதான் நான் சொல்றேங்க. அரசியல் பண்றதுக்கு கொஞ்சம் ஒரு மரபு இருக்கணும். அரசியல் பண்றதுக்கு கொஞ்சம் மனசாட்சி இருக்கணும். அரசியல் பண்றோன்ற பேர்ல நாட்டை உடைச்சு சுக்குநூறு ஆக்க கூடாது. அரசியல் பண்ணணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா அரசியல் எவ்வளவு தூரத்துக்கு பண்ணணும்? அரசியல் பண்றோம்னு சொல்லிட்டு நாட்டையும் வித்துற முடியாது இல்லையா? நாட்டையும் வித்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். பட் ஆனா இதுக்கப்புறம் கண்டினியூ ஆக முடியாது இல்லையா? அதுதான் விஷயம். ஆக்சுவலி பிரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஆனர் ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, 1971. அந்த ஆக்ட் என்ன தெளிவா சொல்றாங்க அப்படின்னா, 3 முக்கியமான விஷயம்: கான்ஸ்டிடியூஷன், நேஷனல் பிளாக், நேஷனல் ஆந்தம். இது மூணுத்தையுமே வந்து நம்ம இன்சல்ட் பண்ணவே முடியாது. பண்ணோம்னா வந்து ப்ராசிக்யூஷன் போவோம் அண்ட் ஆல் ஆஃப் தட். சோ இந்த 1971 ஆக்ட இப்போ மே மாசம் 6ஆம் தேதி 2026 வந்து கேபினெட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதுல நேஷனல் சாங்கையும் ஆட் பண்ணிருக்காங்க. ஆட் பண்ணி அதை பாஸும் ஆயிடுச்சு. சோ இன்னைக்கு நாளை பொறுத்த வரைக்கும் நேஷனல் ஆந்தம்க்கு என்ன ஒரு லீகல் ஸ்டேச்சர் இருக்கோ அதே லீகல் ஸ்டேச்சர் தான் நேஷனல் ஆந்தம்க்கும். ஓகே மேம், உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி மேம். தொடர்ந்து பேசுவோம்.